அண்ட் சாப்டர் 156 போலாம். ஸோ போனோனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார்ட்டல் வந்து நம்மளோட ஜின்வோ வந்து திட்டிட்டு இருக்கான். ஐ அம் சாரின்னு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா, ஸோ என்னோட கோர் வந்து எனக்கு அல்ட் ஆவல. அதனால தான் என் பவர் யூஸ் பண்ணேன் அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொல்றான்னா, ஓ ரியலி நீ வந்து நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட வந்து உங்க எபிலிட்டிஸே யூஸ் பண்ணக்கூடாதுன்னேன். உங்க எபிலிட்டி ஷார்ட்ல தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து ப்ராப்ளம் இல்ல. பட் இருந்தாலும் நீ யார கேட்டு வந்து இந்த மாரி உன்னோட பவர வந்து யூஸ் பண்ண? நான் தான் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன் தானே சொல்லிட்டு கார்ட்டர் வந்து திட்டிட்டு இருக்கான். இன்னும் நீ ஹீலிங்ல தான் இருக்கன்ட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து உன்னைய ஹீல் பண்ணது தான் வந்து உன்னால வந்து லைட்டா வந்து உன்னால பவர் யூஸ் பண்ண முடிஞ்சுச்சு. இல்லைன்னா யூஸ் பண்ணியிருக்க முடியாது அப்படின்றா. பாக்குறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நீ வந்து பார்க்கும்போதெல்லாம் உன்னைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கைடன் மாரியே இருக்க. உங்க டீச்சர் மாரியே இருக்க. ஸோ 2 பேரும் ஒரே மாரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம காட்டுல வந்து டென்ஷன் ஆகி கோவத்துல கத்திட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ நம்ம கைடன் என்ன செய்றான்னா, "உன்னோட ஜின்வாவோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்குது? நீ என்ன நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கைடன் வந்து காட்லர் கிட்ட கேட்குறான். ஸோ உடனே பார்த்தா காட்லர் என்ன சொல்றான்னா, இப்ப வந்து அவன் எபிலிட்டிஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாரி தான் இருக்கு அப்படின்றான். உடனே பார்த்தா நம்ம கைடன் என்ன கேட்குறான், "அவனுக்கு இன்னும் 3 நாள்ல மேட்ச் வேற இருக்குது. என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் கேட்குறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "ஆமா. அவன் வந்து அந்த அஃப்கோர்ஸ் அவனால வந்து அந்த மேட்ச் வந்து பண்ணவே கூடாது." அப்படின்னு சொல்லி நம்ம காட்ரல் சொல்றான். உடனே சரிதான் நம்ம கைடன் என்ன சொல்றான்னா, "நீ இப்ப தான் சொன்ன எந்த ப்ராப்ளமுமே இல்ல அப்படின்ட்டு. ஆனா இப்ப என்னன்னா, அவன் மேட்ச்சுக்கு சண்டை போடக்கூடாதுன்னு நீ ஏன் சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்ரல் என்ன சொல்றான்னா, இப்ப அவன் வந்து லைட்டா தான் அவன் பவர் யூஸ் பண்ணான். அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மேட்ச் அப்ப பார்த்தீங்கன்னா வந்து அவன் பவர் அதிகமா யூஸ் பண்ணுவான். அப்ப பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கூட ஆகும் வரக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காட்டல் சொல்றான். உடனே பார்த்தா ஊன்றான். ஸோ உடனே பார்த்தா ஜின்வோ அப்படின்னு சொல்லி நம்ம கைடன் என்ன சொல்றோம்னா, நீ வந்து இந்த மேட்ச்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான். யாரு கைடனு. உடனே பார்த்தேன்னா, ஓகே. அதுக்கப்புறம் நம்மளோட ஜின்வோ என்ன சொல்றான், நானும் வித்ட்ரா பண்ணணும்னு தான் நெனச்சேன். ஆனா நான் வந்து மேட்ச் இன்ட்ரோ பண்ணிட்டேன். அதனால வந்து நான் இப்போதைக்கு என்னால வித்ட்ரா பண்ண முடியுமா? இல்ல முடியலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவன் சொல்றான். யாரு? நம்ம ஜின்வோ சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நான் இப்போ வித்ட்ரா பண்ணிட்டேன்னா, நான் மட்டும் பண்றது இல்லாம நம்ம அகாடமியோட இமேஜ் கூட கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ வந்து இது வந்து எப்படின்னா, நீ வந்து வித்ட்ரா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்ட்டூன் சொல்றான். ஸோ உடனே பார்த்தா நம்ம கைடன் என்ன சொல்றான்னா, அதான் கார்ட்டூன்லயே சொல்றான் வேற எந்த வழியுமே இல்லன்ட்டு. அப்புறம் நீ எதுக்கு சண்டை போடுற? அப்படியே வித்ட்ரா பண்ணிருன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, பட் அப்படின்றான். அதான் அதுக்கப்புறம் திருப்பி கைடன் என்ன சொல்றான்னா, கார்ட்டர் தான் சொன்னானா இம்பாசிபிள்ன்ட்டு. அவனால ஹீல் பண்ண முடியாதுன்ட்டு. அப்புறம் எதுக்கு நீ வந்து இன்னும் மேட்ச்சுக்கு போற அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கார்ட்டர் என்ன சொல்றான்னா, நான் அப்படி சொல்லவே இல்லையே இம்பாசிபிள்ன்ட்டு அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம கையில என்ன சொல்றோம்னா, "என்ன நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க? பேச்சு மாத்திட்டு இருக்க. உன்னால முடியலைன்னா கிவ் அப் பண்ணு. நீ தான் முடியாதுன்னு சொல்லிட்ட நானு" அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, ஜின்வோ வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிட்டான். உடனே கார்ட்டர் என்ன சொல்றான், "நான் எப்ப சொன்னேன் முடியாதுன்ட்டுன்றான்." ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைலன்னு பார்க்குறான். நான் என்ன சொன்னேன்? அவன் வந்து சண்டை போட வேணான்னு தான் சொன்னேன். நான் வந்து ஏன்னா முடியாதுன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம காட்ரல் சொல்றான். பட் நீ தானே சொன்ன நீ வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்ட்டுன்னா, ஓ! நான் எப்ப சொன்னேன் அப்டின்றான். நான் எப்பயுமே நான் சொல்லவே இல்ல. நான் அவன வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டு. நான் சண்டை தான் போட வேணாம்னு சொன்னேன்னேன். ஓகே. அவனே நம்ம கைல வந்து திருப்பி வம்பு இழுக்குறான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, காட்ரல் கிட்ட வந்து என்ன பிரச்சனைன்னா, ஒண்ணு வந்து காட்ரல் வந்து ஏதாச்சும் பண்ணுவான். பட் அவனால ஆனா பண்ணுன்னு சொன்னா பண்ண மாட்டான். பட் இதே வந்து அவன்கிட்ட வந்து ஆப்போசிட்டா சொன்னா அவன் பண்ணுவான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உன்னால முடியாதுன்னு சொன்னா, என்னால பண்ண முடியும்ன்னு சொல்லிட்டு பண்ணுவான். இதே நீ பண்ணுன்னா பண்ண மாட்டான். புரியுதா? அந்த மாரி தான் வந்து கைடன் வந்து காட்டுல வந்து இன்டைரக்ட்டா வந்து ஓகே சொல்ல வைக்கிறான். ஹீல் பண்ண வைக்கிறான். அது வந்து கைடன் என்ன சொல்றான், "நீ தானே இப்ப தான் சொன்ன. ஒண்ணும் கவலைப்படாத. அசிங்கமா இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லிட்டு போன்றான்." உடனே காட்டன் என்ன சொல்றான்னா, "இல்ல. ஜின்வோ வந்து டெஃபனட்டா வந்து ஃபுல்லி ரெக்கவர்டு. நான் ஏன் வந்து அவன் எபிலிட்டிஸ் யூஸ் பண்ண வேணாம்னா, கொஞ்சம் ஓவர் வம்மா ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ண வேணான்னு சொன்னேன். உடனே நீங்க வந்து என்னைய வந்து இப்படி நடிச்சுக்காத அப்படின்னா, காம் டவுன் நீ வந்து இன்னும் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு கைடன் திருப்பியும் வந்து கலாய்க்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுல வந்து ரொம்ப டென்ஷன் ஷட் அப் அப்படின்றான். நான் வந்து என்ன சொல்றது, நான்லாம் அந்த மாரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். மேட்ச் வந்து 3 நாள் தானே. நான் வந்து உன் பாடிய வந்து நான் ஹீல் பண்ணி சரி பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுல சொல்றான். எப்படின்னு பாருங்க. உடனே கைடன் வந்து சிரிக்கிறான். எப்படி சொல்லி நான் அவன வந்து ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து சிரிக்கிறான். காட்டுல வந்து பெருமையா இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து சாரி வி ஆர் சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பிரின்சிபல் வந்து என்ன பண்றான்னா, ஆ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லி கேட்கறான்.
இல்லைங்க சார். ஆனா நம்ம வந்து ஃபியூச்சருக்கு வந்து நம்ம பிரச்சனை பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம இவங்க கேட்குறாங்க. உடனே பார்த்தா, "நோ சார். நாங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளோட பிரின்சிபல் வந்து சண்டை போட வேணான்னா, பிரின்சிபல் பேச்சு கேட்காம எல்லாருமே சண்டை போட வச்சுட்டாங்க. உடனே பார்த்தா டீச்சர் சாரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பிரின்சிபல் என்ன சொன்னா, "நடந்தது நடந்து போயிருச்சு. ஸோ இதுக்கு மேல வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஆனா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஸ்டூடண்ட்ஸ பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சிரிக்கிறான். பட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குது அப்படின்றாங்க. ஆ ஏன்னா அந்த எப்படி சொல்றது? மத்த அகாடமிலருந்து வந்து அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ப அகாடமில வந்து புல்லி இருந்தாலும், எல்லாம் ஒற்றுமையா இருந்து மத்த அகாடமியோட சண்டை போட்டாங்க. ஸோ, அதனால வந்து நம்ம ஃபியூச்சர் வந்து நம்ம கரெக்ட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட பிரின்சிபல் சொல்றான். ஸோ, உடனே பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேர் அடி வாங்குனாங்கன்னு இவங்கனால தான் இந்த பேட்ச்சே நடந்துச்சு. ஸோ, இவங்க 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஆமா இன்னைக்கு தானே ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது என்ன ஆச்சுன்ட்டு. ஸோ, உடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் யாரோ வராத மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கதவு தட்டிட்டு போயிருக்காங்க. உடனே உடனே பார்த்தா நம்ம கேங்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ நம்ம கேங்ஸ் எல்லாம் வரத பார்த்துட்டு, என்னது இவங்கலாம் அடி வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தா, ஓ மை காட்! அவங்களுக்கெல்லாம் ஹர்ட் ஆயிடுச்சு. ஒருவேள வேர்ல்ட் அவாக்கின்ஸ் அகாடமி வந்து ரொம்ப அவங்களுக்கு அதிகமாயிருச்சு போல அப்படின்னு நினைச்சுட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. உடனே பார்த்தா வந்து நம்மளோட இவன் எல்லாரும் என்ன சொல்றான், நாங்க வாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து ரிவெஞ்ச் எடுத்தாச்சு வேர்ல்டு அவாக்கின்ஸ் அகாடமிக் ஸ்டூடண்ட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. உடனே பார்த்தா எல்லாருமே ஹேப்பியா சந்தோஷமா ஆகுறாங்க. ஸோ வாவ்! என்னது? அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. ஏன்னா அவன் வந்து உண்மையா நான் வந்து மேட்ச் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்ட்டு. உடனே பார்த்தா வந்து நான் வந்து நாளைக்குலருந்து நான் உனக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்றேன். நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்ல் சொல்றான். ரெஸ்ட் எடுக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து உண்மையா தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொன்னான். அடுத்து இப்படி இப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா பிரின்சிபல பார்க்குறான். உடனே பார்த்தா நம்மளோட ஜின்வோ என்ன சொல்றான், குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு ஓகேவா ஜின்வோ? அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்வோவ கேட்குறாங்க. உடனே நம்ம ஜின்வோ என்ன சொன்னா, "இப்ப பரவாயில்லைங்க சார்" அப்படின்ட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்க காட்டில் வந்து உனக்கு ஹீல் பண்ணாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதே மாரி பார்த்தா அவனோட எபிலிட்டி வந்து உண்மையாவே நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம பார்த்தா அவனோட ஹீலிங் பவர் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறான். உடனே வந்து ஹிஹிஹின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரின்சிபல் என்ன சொல்றான்னா, நான் அப்புறம் இன்னொரு கேள்விப்பட்டேன். இந்த மாரி டூட் கயன் வந்து உன் கூட வந்து ஒரு மேட்ச்க்கு கேட்டிருக்கான் போல அப்டின்னோனே, ஆமா எஸ் சார்ன்னா, நீ வந்து ஓகேவாயிருவியா? நான் வந்து உன் பவர் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு நெனச்சேன் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஜின்வோ என்ன சொல்றான், இல்ல காட்டுல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னாரு. அதான் என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்ன்றான். ஓ! அப்படியா? சரி ஓகே. நான் வந்து என்ன நெனச்சேன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜின்வோ என்ன சொல்றான், எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு தோணுது. ஏன்னா சூபினே வந்து லாஸ் ஆயிட்டா. அப்ப நான் எப்படி வின் ஆவேன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் சார் அப்படின்றான். உடனே நம்ம பிரின்சிபல் என்ன சொல்றோம்னா, "நீ பயப்படுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் கேட்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்றான்னா, நம்ம பேட்டில்ஸ் வந்து என்னன்னா, ஒரு அவாக்கின்ஸோட சண்டை போடும்போது என்ன வேணா ஆகலாம். பட் நீ அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. வந்து கொஞ்சம் பேர் சாக கூட செய்யலாம். ஆனா நீ பயப்படாத அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்றான், "நோ சார்ன்னா நான் அதுக்காக பயப்படல. நான் வந்து எதுக்கு பயப்படுறேன்னா, நான் எல்லாரையும் டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணிருவேன்னு சொல்லிட்டு பயமா இருக்குது. இன்கேஸ் நம்ம ஜின்மோ தோத்துட்டேன்னா, அகாடமில இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் ஆவாங்க. நம்ம கைனல் டிசப்பாயின்ட்மென்ட் ஆவான். நம்ம காட்டலும் டிசப்பாயின்ட்மென்ட் ஆவான். ஸோ, அதனால நான் மேட்ச் வந்து நான் தோக்குறத பத்தி நான் கவலைப்படல. மத்தவங்க வந்து என்னைய வந்து டிசப்பாயின்ட்மென்ட் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கவலைப்படுறேன்றான். ஸோ, உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம பிரின்சிபல் பார்க்குறான். ஸோ, அதுக்கப்புறம் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அதே மாரி நானும் பண்ணணும் அப்டின்றான். ஸோ, உடனே பார்த்தா நம்ம பிரின்சிபல் வந்து சைலன்ட்டா பார்த்துட்டே இருக்கான். ஸோ, நம்ம பிரின்சிபல் வந்து என்ன கேட்குறான் ஜின்மோ கிட்ட, "நீ வந்து குளோஸ்லனா சண்டை போடுவ ஆமான்றான்." குளோஸ்லனா சண்டை போடுவேன்னோனே நம்ம ஜின்மோ ஆமான்றான். நானும் வந்து குளோஸ்ல தான் சண்டை போடுவேன். ஐ மீன் குளோஸ் ரேஞ்சுல தான் சண்டை போடுவேன். அப்படின்னா நம்ம ஜின்மோவ வந்து வேடிக்கை பார்க்குறான். ஸோ, அதனால வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்கில்ஸ் நான் சொல்லி தரலான்னு இருக்கேன் அப்படின்றான். உடனே பார்த்தா அதோட சரி நம்மளோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. கடைசியா பார்த்தா நம்ம பிரின்சிபலும் வந்து அவனோட ஃபோர்ஸ் எனர்ஜி குடுப்பான் போல. ஸோ, ஆல்ரெடி நம்ம ஜின்மோ கிட்ட வந்து 3 ஃபோர்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. கைனனோடது, காட்டலோடது இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ, இது வந்து 2ண்டு நெனைக்கிறேன். லாஜிக் படி பார்த்தா. நம்ம டைரக்ட்டா அடுத்த சாப்டர் போயிடலாம். ஸோ, அடுத்த சாப்டர் தான் 157. ஸோ, 157ல பொறுத்தவொன்னே வந்து நம்ம ஜின்மோ என்ன கேட்குறான், "நீங்க வந்து எனக்கு வந்து டெக்னிக் சொல்லி தருவீங்களா உங்களோடது?" அப்படின்றான். ஆமான்னு சொல்லி நம்ப பிரின்சிபல் சொல்றான். உடனே ஜின்மோ வந்து
ஓ மை காட்! நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் அந்த ஆஃபருக்கு. பட் இருந்தாலும் நான் உங்களோட பின் டிசிம்ப்ளீட் ஆவல. உங்களுக்கு கீழ நான் இன்னும் இல்லையே! நான்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் உங்க ரெக்வெஸ்ட் அப்டின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, இது டெக்னிக்கும் அப்புறம் வந்து நீ என்னோட கீழ இருக்கவங்களும் 2 டிஃபரன்ஸ். நான் உனக்கு சும்மா என்னோட ஸ்கில் மட்டும் தான் சொல்லி தர போனேன் அப்டின்னா, உன்னோட சூப்பர் ஸ்பீடுக்கு அது ஹெல்ப் ஆகுன்றான். ஆன்னோனே நம்ம ஜின்வா வந்து ஓகே இதுக்கு வந்து நீ எம்பாரஸ் ஆக வேணாம். நீ எதுவுமே நீ வந்து என்ன சொல்றது? இந்த மாரி நெறைய டெக்னிக்ஸ் எனக்கு இருக்கு. நான் உனக்கு சும்மா நார்மலான டெக்னிக்ஸ் தான் சொல்லி தரேன். இத மட்டும் நீ கத்துக்கோ அப்டின்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வா வந்து ஓகே அப்டின்றான். தேங்க் யூ சார்ன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரின்சிபல் வந்து சிரிக்கிறான். என்னடா அவன் இதுக்கு போயிட்டு இவ்ளோ இது பண்ணிட்டு இருக்கான் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி என்னோட டெக்னிக்ஸ் கத்துக்கிறதுக்கு வந்து நெறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. ஆனா நீ வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப நல்லவனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வந்து சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து உன்கிட்ட வந்து நான் 2, 3 டைம் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டேன். பட் கவலைப்பட வேணாம். நானே வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் வந்து என்ன பண்றான், அவனே வந்து தாழ்ந்து பேசுறான். ஸோ உடனே பார்த்தா நம்ம ஜின்மு வந்து என்ன சொல்றான்னா, பரவால்ல இதே வந்து நான் கொஞ்சம் கைடு மாரி பவரா இருந்திருந்தா, நீ என்னோட டெக்னிக் கத்துருப்பேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம ஜின்மு வந்து வேர்க்க ஆரம்பிச்சுருச்சு. என்ன இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டானோ அப்படின்ட்டு. உடனே ஜின்மு என்ன சொல்றான்னா, ஓ மை காட்! நம்ம வந்து பிரின்சிபல் ஒரு ஆஃபர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஓகே சார். நீங்க வந்து ப்ளீஸ் என்னைய வந்து டேக் கேர் பண்ணுங்க. நான் வந்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்மோ வந்து அந்த கொரியன் மொழியில வந்து வணங்குனான். உடனே பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம ஜின்மோவும் நம்மளோட பிரின்சிபலும் வந்து அவங்களோட ட்ரெய்னிங் ரூம்ல இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம பிரின்சிபல் என்ன சொல்றோம்னா, "நீ பவர வந்து உன் பாடியில செலுத்து, நான் சொல்ற மாரி" அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம பிரின்சிபல் என்ன சொல்றான்னா, "நான் வந்து அ உனக்கு வந்து என்னோட டெக்னிக்ஸ் நான் சொல்லி தருவேன். நீ வந்து உன்னோட பவர் வந்து எப்படி வந்து அது சிங்க் ஆகுதுன்னு பாரு அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவனோட பவர் என்னமோ ப்ளூ கலர்ல இருக்குது. ஸோ அது வந்து ஜின்வோ உடம்புல போகுது. ஸோ ஜின்வோ உடம்புல போம்போது பார்த்தீங்கன்னா வந்து, அந்த என்னமோ 2 கொட்டையாட்டம் இருக்குது. சாரி. ஸோ அதுதான் வந்து பிரின்சிபலோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த பிரின்சிபலோட பவர் பார்த்தீங்கன்னா, செலுத்தமா இருக்குது. அது கொட்டை வந்து செலுத்தி ஆயிடுச்சா? எப். ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து பார்க்கும்போது பார்த்தா கைனனும் காட்டுலோட ஃபோர்ஸோட டிஃபரெண்ட்டா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம பிரின்சிபல் என்ன சொல்றாரு, "நீ எதுவுமே சொல்லாத. நான் வந்து என்னோட ஃபோர்ஸ் ஃப்ளோ இருக்குதானே, நான் வந்து உன் பாடியில செலுத்துறேன். நான் எப்படி ஃபோர்ஸ் ஃப்ளோ செலுத்துனோ, அதே மாரி நீ வந்து அத கத்துக்கிட்டு, நீயும் அதே மாரி பண்ண ஆரம்பி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம டெக்னிக் என்ன சொன்னா நம்ம பிரின்சிபல் என்ன சொன்னார், "நீ லாஸ்ட் டைம் வந்து நீ வந்து உன் ஆப்போனன்ட் வந்து உன் கையில குத்தும்போது பார்த்தீங்கன்னா, உன் கையில வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டெக்னிக் மூலியமா பார்த்தீங்கன்னா வந்து, உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாகும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவன் என்ன சொல்றான், பிரின்சிபல் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, தேங்க் யூன்னு சொல்லிட்டு அவன் பண்றான். ஸோ அதான் அவன் பஞ்ச் பண்ணும்போது, உன் பஞ்ச் வந்து நார்மலா இல்லாம ரொம்ப அதிகமான ஸ்பீடு பிளஸ் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும்னு சொல்லி நம்ம பிரின்சிபல் சொல்றான். அதுவும் வந்து நம்மளோட ஜின்மோ வந்து கத்துக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, எப் தேங்க் யூ சார், தேங்க் யூ ஃபார் டுடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது முடிஞ்சிருச்சு. ஸோ ஜின்மோ வந்து கத்துக்கிட்டான். பிரின்சிபல் தேங்க் யூன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, உன்னோட நம்ம பிரின்சிபல் என்ன சொல்றான், அவன் இது கைடன் வந்து ஒரு அமேசிங்கான அவாக்கரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். அவன் வந்து யாரோட ஹெல்ப் இல்லாம. அதுவும் இல்லாம பார்த்தா, அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, அதனால தான் நான் வந்து உனக்கு சொல்லிக் குடுத்தேன். நான் உனக்கு சொல்லிக் குடுக்குறது இல்லாம, நான் வந்து என்ன சொல்றது, கைடனுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் சொல்லிக் குடுத்தேன்றான். தேங்க் யூ சார்ன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே பாய் சார்ன்னு சொல்லிட்டு அவன் போனான். ஐ அம் கோயிங் சார் நான் போயிட்டு வரேன்றான். உடனே பார்த்தா அவன் போயிட்டு வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பிரின்சிபல் என்ன நினைக்கிறான், நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நாட்கள் ஆகுமாமா. சும்மா ஒரு ஃபியூ ஹார்ஸ்லயே வந்து அவன் சொல்லிக் குடுத்தது வந்து ஈஸியா கத்துக்கிட்டானாமா. அடேங்கப்பான்னு சொல்லிட்டு நெனைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரூம கடந்து வரான். ஸோ வந்தோனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைனன் கேட்குறான், "ஏன் லேட்டு? எங்க போன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொன்னான், "எனக்கு வந்து பிரின்சிபல் வந்து ஒரு டெக்னிக் சொல்லிக் குடுத்தாங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்றான். அதுக்கப்புறம் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிரின்சிபலான்றான். அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கைடன் என்ன சொல்றான்னா, "என்ன அந்த ஆள் உனக்கு சொல்லிக் குடுத்தான்னு?" சொல்லி நம்ம கைடன் கேட்குறான். அவன் வந்து ஒரு நியூ டெக்னிக் சொல்லிக் குடுத்தாரு. எப்படி வந்து பவர் ஃப்ளோ வந்து என் பாடிக்கு போணுன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, "இது வந்து என்னோட ஸ்கில்லுக்கு வந்து ஹெல்ப் ஆகும்ன்னு" சொன்னாரு அப்படின்னா. ஸோ, அவர் வந்து நம்ம கைடன் என்ன கேட்குறான், "ஸோ உனக்கு வந்து அவனோட ஃப்ளோ சார்ட் சொல்லிக் குடுத்தாரான்னு?" சொல்லி கேட்குறான். "இல்ல அது அவரு சொல்லி தரல. சும்மா ஒரு பிரின்சிபல் வந்து அவரே வந்து அந்த டெக்னிக் கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுத்து சொன்னாருன்றான்." ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுவும் ஃபீல் பண்ணாத. இது நானே கத்துக்கிட்டதுன்றான்.
உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கைடு என்ன கேட்குறான், டெக்னிக் அவனே மேட் பண்ணது அப்படின்றான். ஆமான்றான். ஸோ அவர் சொல்லிக் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, என்னோட மேக்ஸிமம் ஸ்பீட் பஞ்ச் இருக்குதானே, அது வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆக்கும்ன்னு சொன்னாருன்றான். ஸோ அப்படியா? அப்போனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு அவனே சொல்லிக் குடுத்துருக்கான். சிங்ஸ் வந்து என்னன்னா, அந்த பிரின்சிபலே வந்து உன்ன மாரி தான் அவனும் கோர்ஸ்க்குலாம் போயிட்டு மேபி அவனுக்கு சொல்லிக் குடுத்துருக்கான்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, இ நம்மளோட காட்டுல நினைக்கிறான், ஆமா இருந்தாலும் எப்படி அந்த பிரின்சிபல்காரன் வந்து இவனுக்கு வந்து சொல்லிக் குடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இவன் என்ன பண்றான்னா, ஜின்வோ எனக்கு ட்ரீட்மெண்ட் நாளைலருந்து ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்குறான். ஆமா அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுவரைக்கும் நான் வந்து பிரின்சிபல் சொல்லிக் குடுத்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து நான் கத்துட்டு இருக்கேன் அப்படின்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜின்வோ வந்து பிரின்சிபல் சொல்லிக் குடுத்தான். அத வந்து கத்துட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஆ இவங்க என்ன நெனைக்கிறாங்க, காட்டுலும் சரி, இவனும் சரி 2 பேரும் என்ன நெனைக்கிறான், நான் இப்ப யோசிக்கிற பார்த்தா இவன் வந்து பிரின்சிபல் வந்து சும்மா ஸ்கில்ஸ் மட்டும் சொல்லிக் குடுக்கல. அவனோட ஃபோர்ஸ் கண்ட்ரோலே வந்து ஜின்வோக்கு வந்து சும்மா சொல்லிக் குடுத்துருக்கான். அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மனசுல நெனைக்கிறாங்க. ஆமான்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலா பார்த்தா பிரின்சிபல் வந்து ஃபோர்ஸ் கண்ட்ரோல் சொல்லிக் குடுத்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகப் போகுது. 3 நாள் ஆயிடுச்சு போல. ஸோ உடனே ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஜின்வோ அப்படின்னா, தெரியல அவன் வந்து அவன நான் மீட்டே பண்ணல 3 நாள். அவன் வந்து ட்ரீட்மெண்ட்க்கு ஃபோக்கஸா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தான்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சூபின்னு சொன்னா, அவன் இன்னும் எந்த அளவுக்கு வந்து ரெக்கவர் ஆனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பார்த்தா நம்ம அனிமல் கிட்ட பேசுவான்ல, அவன் வந்து ஜின்வோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனாட்டா மாரி நாருடாக்கும் அப்படின்னு மாரி அவளும் வந்து ஜின்வோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த சண்டே வந்து முடிஞ்சிருந்தா அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் சொல்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே மிஸ்டர் காட்டுலே வந்து இங்க வந்து ட்ரீட் பண்ணாரு ஜின்வோவ. அப்ப சரியா தான் இருக்கும்னோனே, அவரு வராருன்னு சொல்றாங்க. எல்லாம் வரும்போது பார்த்தா நம்ம ஜின்வோ வரான். பிஜிஎம் போட்டுடலாமா இவனுக்கு? ஸோ எல்லாரும் இவன் வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஜின்வோவ பார்க்குறாங்க. ஸோ எல்லா டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டூக்கும் வந்து அவன பார்த்துட்டு இருக்கான். ஈமோ சாஸ்கே மாரியே இருக்கான்ப்பா இவன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் ஒரே மாரி தான் இருக்காங்க. லைக் ஹேர் ஸ்டைல் மட்டும் இவனுக்கு ரைட்ல இருந்து இருக்குது. இவனுக்கு லெஃப்ட்ல இருந்து இருக்குது. வேற எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 செக்யூரிட்டீஸ் இருக்காங்க. இந்த செக்யூரிட்டி வெளிய நிக்கும்போது பார்த்தா ஒரு சிறுத்தைய வச்சுட்டு சிறுத்தையா? இல்ல சிறுத்தை பிளாக் பேந்தர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அத வச்சுட்டு ஒரு பொண்ணா, பையனான்னு தெரியல. ஏன்டா பையனும் வந்து பொண்ணு மாரி இருக்கீங்க, பொண்ணும் பையன் மாரி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல இந்த மான்வால்ஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாரி நான் லேட் ஆயிடுச்சு நான் வர்றதுக்கு அகாடமிக்கு. எல்லாம் ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனா, பொண்ணா கேட்குறான். ஸோ இது பிட்ச் வந்து யார்றா இது? அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அதே மாரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.